ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2023 ஒரு ஃபீல் குட் டிராமாவாக வெளியான தி ஹோல்டோவர்ஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். அலெக்சாண்டர் பெயின் டைரக்ஷன்ல பால் கியாமட்டி, டாமினிக் செசா, டேவன் ஜாய் ராண்டால்ஃப் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 13 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். 1970ல நியூ இயர் அண்ட் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்ல நடக்கிற மாதிரி இந்த படத்துடைய கதைக்களத்தை அமைச்சிருக்காங்க. இந்த பீரியட்ல பார்டன் அகாடமி அப்படிங்கிற போர்டிங் ஸ்கூல்ல பால் ஹன்னம் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டரி ப்ரொஃபசர் இருக்காரு. இவர் ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுனால இவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சில ஸ்கூல் ஃபேக்கல்ட்டிக்கும் பிடிக்காத ஒரு சூழல் இருக்கு. இந்த ஹாலிடே சீசன்ல தவிர்க்க முடியாத காரணங்களால சில ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்கு வீட்டுக்கு போக முடியாம ஹோல்ட் ஓவர்ஸா இருப்பாங்க. அதையே இந்த படத்துடைய டைட்டிலாவும் வச்சிருக்காங்க. இந்த ஹோல்ட் ஓவர்ஸை பாத்துக்கிற பொறுப்பை பால் ஹன்னம்க்கு கொடுக்கப்படுது. இதுக்கப்புறமா அந்த ஹோல்ட் ஓவர்ஸ்ல ஒருத்தரா இருக்கிற ஆங்கஸ் டெல்லி அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட், ஸ்கூல் செஃப்பான மேரி லேம்ப், ப்ரொஃபசர் பால் ஹன்னம், இவங்க 3 பேரும் இந்த ஹாலிடே சீசன்ல எதிர்கொண்ட விஷயங்கள் என்ன, இவங்களுக்குள்ள இந்த ஹாலிடே முடியறதுக்குள்ள எப்படி ஒரு பாண்டிங் உருவாச்சு அப்படின்றதான் இந்த படத்துடைய கதை. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்து பார்த்துடலாம். பால் கியாமட்டி இந்த படத்துடைய ஸ்டார் ஆஃப் தி ஷோ அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் முழுக்க ப்ரொஃபசர் ரோல்ல ஒரு மெச்சூர்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற தவறுகள் எல்லாம் பார்த்துட்டு ஏன் இந்த மாதிரி தவறான டெசிஷனை ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வெறுப்புல அவர் பண்ற விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அத்தன்டிக்காவும் ரியலிஸ்டிக்காவும் இருக்கும் பாக்கிறதுக்கு. இவருடைய கேரக்டர் ஆர்க் இந்த படம் முழுக்கவே ரொம்ப நல்லாவே இருக்கும். படம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது இவருடைய பர்சனல் ஃபீலிங்ஸ் என்ன, பாஸ்ட்ல எந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இவருக்கு இருந்திருக்கு, அது எப்படி இவரோட லைஃப் அப்சைட் டவுனா மாத்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீக்வன்ஸா நம்மளுக்கு தெரிய வரும். அந்த சீக்வன்சஸ்ல இருக்கிற எமோஷனல் போர்ஷன் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு பினாமினல் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா ரொம்ப நல்லாவே எலிவேட் பண்ணி காமிச்சிருக்காரு. அதை பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இவருடைய இந்த ஸ்டெல்லர் பெர்ஃபார்மன்ஸ்க்காக 2024 ஆஸ்கர் ரேஸ்ல இந்த படத்துக்காக இவருக்கு பெஸ்ட் ஆக்டர் கேட்டகரியில கண்டிப்பா ஒரு நாமினேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அதை வின் பண்றதுக்கான வாய்ப்புமே அதிகமா இருக்கு அப்படின்றத என்னோட கணிப்பா இருக்கு. டேவன் ஜாய் ராண்டால்ஃப் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஸ்கூல் செஃப்பா நடிச்சிருப்பாங்க. இவங்க ரீசெண்டா அவங்களோட சன்னை வந்து இழந்திருப்பாங்க. இந்த ஹாலிடே சீசன்ல தன்னுடைய மகனை இழந்த அந்த பெயினை பாத்தீங்கன்னா நிறைய சீக்வன்சஸ்ல ரொம்ப நல்லாவே ரியலிஸ்டிக்கா போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லாவே எமோஷனலா கனெக்ட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ப்ரொஃபசர் ஸ்டூடெண்ட் இவங்க 2 பேருக்குள்ள நிறைய விஷயங்கள் நடக்கும். ஏதாவது ஒரு தருணத்துல கிறிஸ்மஸ்க்கு வீட்டுக்கு போக முடியாத அந்த ஸ்டூடெண்ட் ப்ரொஃபஸரும் பாத்தீங்கன்னா புட் டவுன் பண்ற மாதிரியான சீக்வன்ஸ் எல்லாத்தையும் அவங்க உள்ள வந்துட்டு இந்த மாதிரி நீங்க பண்ணாதீங்க, அந்த பையன் பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா இவங்களுக்குமே பாத்தீங்கன்னா 2024 ஆஸ்கர் ரேஸ்ல சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் நாமினேஷன் கிடைக்கும். ஆனா வின் பண்ணுவாங்களா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டாமினிக் செசா ஆங்கஸ் டெல்லி அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. இது இவருடைய முதல் படம். ஆனா இவருடைய ஆக்டிங் பாத்தீங்கன்னா இது முதல் படம் அப்படின்னே சொல்ல மாட்டீங்க. அந்த அளவுக்கு பெஸ்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஸ்டூடெண்ட் கேரக்டர்லயுமே பாத்தீங்கன்னா பர்சனல் ஸ்ட்ரகிள்ஸ் நிறையவே இருக்கும். தன் பேரண்ட்ஸோட அட்டென்ஷனுக்காக ஏங்குற ஒரு கேரக்டரா இவர் இருப்பாரு. தன் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இங்க அவர் படிச்சிட்டு இருக்கிறதுனால அவருடைய பிஹேவியரும் பாத்தீங்கன்னா ரொம்ப எராட்டிக்கா இருக்கும். அது எல்லாமே ஒரு ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய ஆரம்பத்துல இவருக்கு பர்சனலான விஷயங்கள் எதையுமே வந்து யார்கிட்டயும் ஷேர் பண்ண மாட்டாரு. ஒரு கட்டத்துக்கு மேல ப்ரொஃபசரை இவர் ட்ரஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் பத்தின விஷயங்கள்லாம் சொல்லுவாரு. அது எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சோ இந்த ப்ரொஃபசர் அண்ட் ஸ்டூடெண்ட் கேரக்டர் பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருமே ஒருத்தர் வந்து வெறுக்கிற ஒரு கேரக்டரா தான் ஆரம்பத்துல இருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க 2 பேருக்குள்ள எப்படி ஒரு பாண்டிங் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாகுது அப்படின்ற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை ரொம்ப நல்லாவே சொல்லியிருப்பாங்க. அது பார்க்க நல்லா இருக்கும். நீங்க ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டீங்க அப்படின்னா அங்க ஒரு அமைதி இருக்கும் இல்லீங்களா? அந்த பீஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட்டை படம் முழுக்க உங்களால உணர முடியும். இந்த படம் ஒரு பெஸ்டான கிறிஸ்மஸ் மூவியாக வந்திருக்கு. கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்ல நீங்க இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஃபீல் குட் எஃபெக்ட் இந்த படம் தரும். இந்த படம் பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்காவது ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குற மாதிரியான ஒரு படமா இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கான சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்குமே ஒரு பிளசண்டான ஒரு கலர் டோன் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அது இந்த படத்துக்கான ஒரு பலமாவே அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். படம் ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா பெருசா வந்து கேரக்டர்ஸ் நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகாது. ஆனா படம் அடுத்த கட்டத்துக்கு போக போக இந்த கேரக்டர் க்ரோஸ் ஆன் யூ அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸா தான் இந்த படத்துல இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேக் ஸ்டோரியும் அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆயிடும். சோ ஒவ்வொரு சீக்வன்ஸும் அடுத்து நம்ம பாக்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய அவுட்லைன் பாத்தீங்கன்னா சென்ட் ஆஃப் த உமன் அப்படிங்கிற ஒரு படம் இருக்கு. அந்த படத்தை எனக்கு ஞாபகப்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனா அந்த படத்துல இருந்த எந்த சீக்வன்ஸையும் பாத்தீங்கன்னா இன்ஸ்பயர் பண்ணி இந்த படத்துல வைக்கல. இது ஒரு ஒரிஜினல் ஸ்கிரீன் பிளே அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலுமே அந்த அவுட்லைன் பாத்தீங்கன்னா சேமா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சென்ட் ஆஃப் உமன் எடுத்துட்டீங்கன்னா அதுவும் ஒரு பெஸ்டான ஃபீல் குட் மூவி தான். டைம் இருந்தா அந்த படத்தையும் செக் பண்ணி பாருங்க. இந்த படத்துல ரிச் அண்ட் புவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற அந்த இன்இக்வாலிட்டியை ரொம்ப நல்லாவே வந்து போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. ஒரு நபர் இன்னொரு நபர் கிட்ட ஐ கான்டாக்ட் பண்ணி பேசும்போது எந்த கண்ணை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து கேட்பாரு. அதுக்கு ப்ரொஃபசர் பதில் சொல்லுவாரு. அது எந்த கண் அப்படின்றத படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு புக் ரீட் பண்ற ஒரு பர்சனா இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா மார்க்கஸ் அருலியஸ் அப்படிங்கிறவர் எழுதின மெடிடேஷன்ஸ் அப்படிங்கிற புக்கை நீங்க எப்படியாவது வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு அந்த புக்கை வாங்குறதுக்கான ஒரு இம்பாக்டே இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு தரும். 2023 வெளியான பெஸ்ட் படங்கள்ல இந்த படமும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படத்துல மைல்டான அடல்ட் கண்டென்ட் பத்தின அந்த ரெஃபரன்சஸும் டைலாக்ஸும் இருக்கு. சோ அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். தி ஹோல்ட் ஓவர்ஸ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 8 out of 10.